கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இன்றைய நாளில் கூட தேவன் தந்தருளி அந்த புதிய நாளுக்காக அவருக்கு சோத்திரமும் மகிமையும் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். நம்ம வரிசையாக தேவனுடைய வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவ மனிதர்களை குறித்து தியானித்து வர நாம் இன்றைய நாளில் கூட நமக்காக கொடுக்கப்பட்ட நபர் சாமுவேல். நம்ம சாமுவேலை நன்றாய் தெரிந்த ஒரு நபர். அவர் தேவனுடைய மனுஷனாகிய சாமுவேல் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டார். இவரோட பிறப்பும் அர்ப்பணிப்பும் பட்டார். இவர் ஒரு ஜெபத்தினால பிறந்த குழந்தை என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்கனா அன்னாள் தம்பதிக்கு பிள்ளை இல்லாத நிலையில் அன்னாள் உருக்கமாக ஜெபித்து பொருத்தனை பண்ணியதன் நிமித்தம் அவளுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாற்றப்பட்டு அவள் பொருத்தனையின் பலனாக சாமுவேல் அளிக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியாக பிறந்த இந்த ஜெப குழந்தை தான் சாமுவேல். நாசரேய விரதம். இவர் பிறந்த உடனே அன்னாள் பொருத்தனை செய்தபடி சாமுவேல் பிறந்து பால் மறந்ததுமே அவரை பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆலயத்தில் இருந்த ஏலி ஆசாரியிடம் அவன் ஒப்படைக்கப்பட்டான் என்று பார்க்கப்படுகிறது. இவருடைய அழைப்பு சிறு வயது அழைப்பு. அக்காலத்தில் தேவனுடைய வசனம் என்பது அபூர்வமாய் இருந்தது. அதாவது அவர் அவருடைய வசனம் பிறருக்கு டைரக்டாக தேவன் அவர்களோடு பேசக்கூடிய வசனம் ரொம்ப அபூர்வமாய் கருதப்பட்டது. இந்த சிறுவனான சாமுவேல் ஏழு இடத்துல அந்த ஆலயத்தில் வளர்ந்து கொண்டு வந்தான். அப்படி இருக்கும்போது ஒரு ராத்திரியில் அவன் உறங்கி கொண்டிருந்த பொழுது அவனுக்கு சாமுவேல் சாமுவேல் என்ற சத்தம் கேட்டது. அப்பொழுது அவன் ஏலிதான் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு அவரிடம் போய் சென்று கேட்டான். இதே போல 2 முறை 3 முறை கேட்டதுமே அப்பொழுது எழுதிக்கு புரிந்து விட்டது. அப்போ ஏலி சொன்னாரு, அடுத்த முறை சாமுவேல் என்ற சத்தம் கேட்டால் நீ ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்று சொன்னார். அதே போல அவனை சாமுவேல் என்று அழைத்ததும் அவனும் ஆண்டவரே பேசும் அடியேன் என்று கேட்கிறேன் என்று கீழ்ப்படிந்து பதில் கொடுத்தார். உடனே தேவன் அவரோடு பேச ஆரம்பித்தார். அந்த சிறியவனான சாமுவேலுக்கு தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது. இஸ்ரவேலை குறித்த தீர்க்க தரிசனங்கள் மற்றும் ஏலியின் குமாரர்கள் மிகவும் பாவத்தில் அழிந்து கொண்டு பாவமோச சாபங்களை செய்து கொண்டு வந்தனர். ஸோ தேவன் அவர்களை அழிப்பதாக, ஏலியின் குடும்பத்தை அழிப்பதாக சாமுவேலிடம் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். ஸோ அடுத்த நாள் அதை சாமுவேல் ஏலியிடம் சொல்ல பயந்தார். ஆனால் ஏலியோ ஒன்றும் மறைக்காமல் தன்னிடம் சொல்லுமாறு இல்லை தேவன் அதற்கும் மேலாக செய்வார் என்று அவனை எச்சரித்ததன் பலனாக சாமுவேல் பயத்தை நீக்கி ஒன்றும் விடாமல் ஏலியிடத்தில் சொன்னார். அப்பொழுதும் ஏலி கோபம் எதுவும் கொள்ளாமல் தேவன் தனக்கு நலமானதே செய்வார் என்று தேவனுக்கு சூத்திரம் செலுத்தினாராம். ஸோ இப்படியாக சிறு வயதான சாமுவேலை தேவன் அப்பொழுதே அவருடைய தீர்க்கதரிசியாக உபயோகிக்கப்பட்டார். அதனால தான் அவர் தேவன் மனுஷனாகிய சாமுவேல் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார். தீர்க்கதரிசியாக உறுதிப்படுத்துதல். சாமுவேல் வளர்ந்த பொழுது அவர் தீர்க்க தரிசனமாக சொன்ன ஒரு வார்த்தையும் கூட தரையில் விழுந்து போகாத அளவுக்கு எல்லாமே நிறைவேறியது. ஸோ இதுதான் அவரை தீர்க்கதரிசியாக உறுதிப்படுத்த உதவியது. இவருடைய ஆவிக்குரிய மற்றும் அரசியல் தலைமை பார்த்தோன்னா நீதிபதி. இவர் இஸ்ரவேலின் கடைசி நீதிபதியாக இருந்து ஜனங்களை விக்கிரக ஆராதனையிலிருந்து விலக்கி மிஸ்பாவிற்கு அழைத்து சென்றார். இவர் தான் எபினேசர் என்ற பெயரை இட்டார். பெலிஸ்தியருக்கு எதிரான வெற்றியில் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மோடு செய்தார் என்று கூறி எபினேசர் என்ற கல்லை நாட்டினாராம். ராஜாக்களை அபிஷேகம் செய்தவர். பாருங்க, ஒரு ஜெபத்தின் வல்லமையினால பிறக்கப்பட்ட அன்னாளுடைய குழந்தையான சாமுவேல் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும் அளவுக்கு தேவன் உயர்த்தினார். அதுதான் அன்னாளின் நெடுநாள் கண்ணீருக்கான பதிலாய் சாமுவேல் அந்த நெடுநாள் காத்திருப்புக்கான பலனாக தன் பிள்ளை ராஜாக்களை அபிஷேகம் செய்யும் பிள்ளையாக வந்ததை காத்திருப்பின் பலன் இப்படியாய் தான் இருக்கும். தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு விஷயத்துக்காக காத்திருக்க வைத்தார் என்றால் அவர் விசேஷித்த
அடுத்த காரியங்களால் நம்ம நிரப்ப போகிறாருன்னு அர்த்தம். அந்த அன்னாளுடைய காத்திருப்பின் பலனாக அவருடைய குமாரனான இந்த சாமுவேல் ராஜாக்களை அபிஷேகம் செய்யவும் அளவுக்கு உயர்த்தப்பட்டார். இவர் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்ட பொழுது முதல் ராஜாவான சவுலை இவர் தான் அபிஷேகம் பண்ணார். பின்னர் காலத்தில் இந்த சவுல் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டது நிமித்தம் தேவனால இவர் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு தாவீதை அபிஷேகம் செய்ததையும் நம்மளால பார்க்க முடிகிறது. இவரோட சிறப்பு அம்சங்கள் பார்த்தா இவர் ஒரு ஜெப வீரர். சாமுவேல் 12:23 இவ்வாறாக சொல்லுகிறார், உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருந்தினால் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று கூறி இடைவிடாது ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரராய் சாமுவேல் காணப்பட்டார். அதன் பலனாகத்தான் அவர் ஒரு தீர்க்க தரிசியாய் அவர் கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. மேலும் அவர் கரைப்படாத நேர்மை, தன் வாழ்நாள் முழுவதுமே எவரிடம் லஞ்சம் வாங்காமல் எவருக்கும் அநீதி செய்யாமலும் வாழ்ந்ததை சாமுவேல் வெளிப்படையாக கூறி சாட்சி பெற்றாராம். இவர் நம்ம பார்க்கும்போது சாமுவேல் ஒரு நீதிபதியாக, இஸ்ரவேலின் கடைசி நீதிபதியாக செயல்பட்டார். ராஜாக்களை அபிஷேகம் செய்யுமாறு கடவுள் அவரை ஆசீர்வதித்தார். இவ்வளவாய் ஆசீர்வதித்த அந்த சாமுவேல் ஒரு இடத்திலையும் தன்னை கரைப்படுத்தி கொள்ளவில்லை என்பதை சாட்சியாக பார்க்க முடிகிறது. தன்னை கடவுளுக்கு விரோதமாக ஒரு பாவமும் செய்யாமல் அவர் கடைசி வரையில் உத்தமனாய் வாழ்ந்ததை இந்த இடத்துல அவரை குறித்து சாட்சியாக கூறப்படுகிறது. இவருடைய 2 முக்கிய திருப்பு முனைகள் பார்த்தோன்னா சவுலின் அபிஷேகம் மற்றும் மிஸ்பாவின் யுத்தம். சவுலின் அபிஷேகம் அதாவது அவ்வளவு நாள் வெறும் தீர்க்கதரிசியாக மற்றும் நீதிபதியாக இருந்த இந்த சாமுவேல் எந்த இடத்துல மிகவும் உயர்த்தப்பட்டார் என்றால் ராஜாக்களை அபிஷேகம் செய்யும் கணத்தை கடவுள் தந்தப்பட்டார். இந்த சவுலின் அபிஷேகம் ஒரு புதிய சகாப்தத்தின் ஆரம்பமாக இருந்தது. இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது தேவன் தாமே சவுலை அனுப்பி சாமுவேலை அனுப்பி சவுலை அபிஷேகம் சொன்னார். 1 சாமுவேல் 9:10 அதிகாரத்தில் நம்ம இதை குறித்து பார்க்கும்போது தேவன் அவ்வளவாய் அவரை ஆசிர்வதித்து ஒரு ராஜாவை அபிஷேகம் செய்ய அளவுக்கு சாமுவேலை உயர்த்தியது அவருக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்ததை பார்க்க முடிகிறது. 2வதாக மிஸ்பா யுத்தம், ஜபத்தின் வெற்றி. பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலை தாக்க வந்த பொழுது இவர் அவர்களை மிஸ்பாவிற்கு அழைத்து சென்று ஒரு பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கை பெற்று தந்தாராம். அதுதான் ஜபத்தினால் அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 7 அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது இப்படியாய் அதில் கூறப்பட்டிருக்கிறது, ஒரு பெரிய ஆவிக்குரிய ஜெயத்தை பெற்று தந்தார் என்று. இந்த சாமுவேலின் மரணம் 1 சாமுவேல் 25 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சாமுவேல் மரித்து போனார் என்று சுருக்கமாகவும் ஆழமாகவும் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் நிறைவான வயதில் கர்த்தருடைய பணியை செய்து முடித்து மரித்தார் என்று பார்க்கப்படுகிறது. அவர் மரித்த போது இஸ்ரவேல் எல்லோரும் கூடி அவருக்காக பெரும் புலம்பல் கொண்டாடினார்களாம். ஒரு தேசமே தலைவருக்காக துக்கம் கொண்டாடியது அவர் நீதியான ஆட்சிக்கு சான்றாகும். அவர் ராமாவில் உள்ள அவருடைய வீட்டிலே அடக்கம் பண்ணப்பட்டார் என்று குறிப்பிடப்படுகிறது. இவர் இறந்த பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஊரே கூடி அப்படி ஒரு புலம்பல் மத்தியில் துக்கம் கொண்டாடினார்களாம். இது அவர் எவ்வளவு வாழ்ந்த நாட்டில் எவ்வளவு ஒரு நீதியாக வாழ்ந்துள்ளார், எவ்வளவு மக்களுக்கு ஒரு பிரயோஜனமாக வாழ்ந்துள்ளார் என்பதை குறிப்பிடுகிறது. அதன் நிமித்தமாக தான் மக்கள் அவ்வளோ ஒரு துக்கம் கொண்டாடி அவரை குறித்து துக்கம் கொண்டாடி அவரை அடக்கம் செய்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. ஸோ இன்றும் கூட சாமுவேல் வாழ்க்கையிலிருந்து கடவுள் நமக்கு சொல்ல வருவது என்னவென்றால், காத்திருப்பின் பலனாக வரும் ஆசீர்வாதம் அது வெறும் சாதாரண ஆசீர்வாதமாக இல்லாமல் மிகுந்த ஒரு பலனுள்ள ஆசீர்வாதமாய் மாறும் என்று நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆமாம், நம்ம இந்த அன்னாளை பார்க்கும் பொழுது அவள் காத்திருந்ததன் பலனாக சாமுவேல் பிறந்தது நமக்கு தெரியும். ஆனால் சாமுவேல் வெறும் ஒரு மகனாக அவங்களுக்கு
வந்து கிடைக்கப்படலை. மாறாக தேவன் ராஜாக்களை அபிஷேகம் செய்யும் அளவுக்கு வந்து அவரை உயர்த்தியதை நம்மளால இங்கே பார்க்க முடிகிறது. ஸோ அதே போல தான் நம்ம ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கோம் என்றால் தேவன் நிச்சயமாய் அதற்கான பலனை தரும்பொழுது ஒரு ஆசீர்வாதமான பலனை தருவார் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்படியாய் நம்ம விசுவாசித்தோமானால் தேவன் நிச்சயமாய் அதற்கான பலனை நமக்கு காண செய்வார். இரண்டாவதாக கீழ்ப்படிதல், பொருத்தனை செய்வதன் பலன். அன்னாள் வந்து பொருத்தனை செய்தாங்க, ஆனால் அவர்களுக்கு பிள்ளை பிறந்ததுமே வந்து அந்த பொருத்தனையை மறந்து விடவில்லை. அதை வந்து சாமுவேல் பால் மறந்த உடனே வந்து தான் செய்த பொருத்தனையை நிறைவேற்றும் வகையில் கொண்டு போய் ஆலயத்தில் ஒப்படைத்தார்கள். அதன் பலனால் தான் சாமுவேல் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். ஒருவேளை அந்த பொருத்தனை விட்டுவிட்டு எனக்கு கிடைத்தது ஒரே மகன் என்று விட்டுவிட்டு அங்கே வைத்திருந்தார்கள் என்றால் நிச்சயமான அந்த ஆசீர்வாதம் பெற்றிருக்க முடியாது. அதன் பின்பு அவர்களுக்கு பிள்ளைகள் அநேகர் கொடுக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் தன்னுடைய காத்திருப்பு பிள்ளை ஜெப பிள்ளையை அவர்கள் ஒப்படைத்த நிமித்தம் தான் அந்த பிள்ளை அப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக தேவனுக்கு கீழ்ப்படிதல். இந்த சாமுவேல் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததன் நிமித்தமாக தான் கீழ்ப்படிந்ததன் பலனாக தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கும்பொழுது தேவன் அவரை அநீதியாய் ஆசீர்வதித்தார். அவருக்கு கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தமுமாய் நடந்ததின் மாத்திரம்தான் சாமுவேல் வந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்ததை நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அவருடைய ஆசீர்வாதம் வந்து அவர் கீழ்ப்படிந்ததற்கு பலனாக கொடுக்கப்பட்டது என்று பார்க்க முடிகிறது. மேலும் ஒரு ஜெப வீரர் தான் ஜெபத்தினாலே எல்லாத்தையும் வென்று முடியும் என்று விசுவாசித்தவர் தான் சாமுவேல். அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அந்த தீர்க்க தரிசனத்தை கூட அவர் பெற்றுக்கொண்டது வந்து அவர் ஜெபத்தினால், ஜெப வீரம். அவர் எதையும் வந்து ஒரு போரையே வந்து அவர் ஒரு ஆவிக்குரிய ஜெயமாக மாற்றும் பலன் கொண்டவர் தான் இந்த சாமுவேல். அவர் ஜெப வீரர் என்று அழைக்கப்பட்டார். அவர் வந்து தன் ஜெபம் வந்து விரோதமாய் ஜெபிக்காமல் இருந்தால், விண்ணப்பம் செய்யாமல் இருந்தால் அது பாவம் என்று எண்ணும் அளவுக்கு அவர் வந்து ஒரு ஜெப வீரராக இருந்ததே இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடிகிறது. மேலும் கரைப்படாத நேர்மை. அவர் வந்து தன் வாழ்க்கையில் இவ்வளவு தேவன் ஆசீர்வதித்தோம், இவ்வளவு உயர்த்தப்பட்டும் ஒரு இடத்துல கூட தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளாமல் இது எல்லாமே தேவனால் வந்தது என்று நினைத்தது நிமித்தம்தான் அவர் ஒரு இடத்துலையுமே வந்து கரைப்படாமல், தன்னை பெருமிதம் படுத்தி கொள்ளாமல், எந்த பாவத்திலையும் போய் விழாமல் தேவனில் நிலைத்திருந்தார். கடைசி வரையில வந்து தேவனை நிலைத்திருந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. அதன் பலனால் தான் அவர் பல காரியங்களில் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும் அளவுக்கு தேவன் அவரை ஆசீர்வதித்திருந்தார். நாமளும் கூட இன்று கீழ்ப்படிக்கிற ஒரு காரியத்தை வந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். தேவனுக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதன் பிரகாரமாய் தேவனுக்கு பயப்படுதலும் கீழ்ப்படிதலும் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் தேவன் நம்மளையும் சாமுவேலை போல உயர்த்தி பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், பலர் நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதை விட பலருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவன் நம்மை அதை நாம் உயர்த்துவார். அதை நம்ம அந்த அளவுக்கு நம்ம உயர்த்தப்படணும்னா முதல் படியாக தேவனை கீழ்ப்படிஞ்சு அவரோட விசுவாசிகளாய் கரைப்படாமல் உண்மையும் உத்தமமாய் அவர் காண்பிக்கும் வழியில் நடக்கும்படியான ஞானத்தை நமக்கு தருமாறு நம்ம வந்து ஜெபிக்கணும். நம்ம ஒரு ஜெப வீரர்களாய் இருக்கும் பொழுது தேவன் மீதியானவர்கள் எல்லாத்தையும் போட்டி தந்து நம்மளை பலர் மத்தியில் ஆசீர்வாதமாய், பலர் வாழ்க்கையில் நம்மளை ஆசீர்வாதமாய் வைப்பார் என்று விசுவாசிக்கலாம். ஜெபிக்கலாம். நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே அப்பா, இதுவும் இந்த நல்ல வேலைக்காய் கூட ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, நீர் இன்று அப்பா நாங்கள் தியானிக்கும்படியாய் கொடுத்த இந்த சாமுவேல் அப்பா, அதற்காய் நன்றி ராஜா. ஜெப பிள்ளையான சாமுவேல் அப்பா தீர்க்கதரிசியாக மாற்றப்பட்டு ராஜா அப்பா தகப்பனே அப்பா காத்திருப்பின்கள் பலனாக வந்த சாமுவேல் ஒரு தீர்க்க தரிசியாகவும் தேவனுடைய மனுஷனாகவும் அப்பா ராஜாக்களை அபிஷேகம் செய்யும் பிள்ளையாக நீர் மாற்றினீரே, அதற்காய் நன்றி அப்பா. இதோ நாங்கள் ஒருத்தரும் கூட அப்பா தகப்பனே உம்முடைய நாமத்தை நிமித்தம் அப்பா நாங்களும் எங்களோட தலைமுறையினரும் கூட அப்பா ராஜா அப்பா ஆசீர்வதிக்கப்படவும் அப்பா பலருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் எங்களை நீர் உயர்த்தி அருள வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்கு அப்பா நாங்கள் உம்மை
கீழ்ப்படிந்து நடக்கவும், உம் சொல்படி நடக்கவும், உம்முடைய வசனத்தின்படி அப்பா கடைபிடிக்கவும் ராஜா. அப்பா எங்களை கரைப்படுத்தி கொள்ளாதபடி நாங்கள் உண்மையும் உத்தமுமாய் இருக்கவும், உமக்கு உகந்ததை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்பா. அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியத்தை எண்ணத்தின் அளவும் சிந்திக்காதபடி நாங்கள் எச்சரிக்கையா இருக்கும்படியா எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கரைப்படாத இருந்த சாமுவேலை போல நாங்களும் அப்பா எங்க வாழ்க்கையில உள்ள கரைகளை அப்பா நீர் போக்கி அருளி அப்பா இனி பாவம் செய்யாதபடி அப்பா உண்மையும் உத்தமமா இருக்கவும், உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. அந்த கீழ்ப்படிதலை காண அப்பா அந்த குணாதிசயத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிடுங்க அப்பா. அப்பா ராஜா, அந்த கீழ்ப்படிந்து உம்மை விசுவாசித்து உம்மிடத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், உம்முடைய பிள்ளைகளாய் அப்பா உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியான சாட்சியை பெறும் வகையில் அப்பா எங்களை நீர் மாற்றி போடுங்கப்பா. அப்பா ராஜா, எங்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நீர் எங்கள் இருதயத்தில் இருங்க அப்பா. உம்முடைய கிருபை தயவு காருண்யம் எங்களை வழி நடத்தும்படியாய் கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா நாங்கள் உம்மை கீழ்ப்படிந்து ராஜா உமையே விசுவாசித்து நடப்பதின் பலனை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில காணும்படியாய் எங்களை உயர்த்தி அருளுங்க ராஜா. அப்பா எங்களை நீர் சீர்படுத்துங்க அப்பா, எங்களை ஸ்திரப்படுத்துங்க ராஜா. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் அப்பா ஜெப வீரர்களாய் அப்பா உமைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அந்த குணாதிசயத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ராஜா. உம்மை முன்வைத்து ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்தக்கூடிய அந்த மனதை எங்களுக்கு நீர் தாரும் ராஜா. அப்பா நீர் எங்களுக்கு முன் செஞ்சு அப்பா நீர் எங்களை ஆசீர்வாதிங்க தகப்பனே. பலருக்கு ஆசீர்வாதமா எங்களை வைங்க ராஜா. அப்பா எங்களை குணாதிசயத்தை மாற்றி போட்டு உம்மை துதிக்கிற துதியும் அப்பா உம்மை கீழ்ப்படுகிற அந்த குணமும் எங்களுக்குள்ள இருக்கும்படியா நீர் கிருபை பாராட்டுங்க. நீரே எங்களோடு இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என் மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனும் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.